நாளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமான ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில முருகான் தான் இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் முருகனுடைய காது செவிக்கு போகுங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மாவை பிறந்துடும். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான பயிற்சியை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். குரு பகவான் வக்ர கால கிரக பயிற்சி ஜூலை மாசம் 27ஆம் தேதி 138 நாள் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். இதனால் வரைக்கும் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர பயிற்சி சொல்லுவாங்க. இதுக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்றேன். இது வந்து வக்ரம் இல்ல, இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்படி ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு தொழிலா, வேலையா, வருமானமா, படிப்பா, கல்வியா, கடனா, பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ, உங்க வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த வீடியோவுல. எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். நான் இப்படி சொல்ல மாட்டேன். குரு பார்க்க யார் தடுப்பார்? குருவுடைய பார்வையில, குருவுடைய சொந்த வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு மாற்றமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இந்த சனி பகவான் வக்ர காலம், உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருக்க மட்டும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு, குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா. அடுத்து, சனி பகவான் விதி ஜாதகத்திலேயே வக்ரமா இருக்கிறாரா. வக்ரமா இருந்து இந்த குருவுடைய பார்வையில அவர் இருக்கிறாரா. லக்னாதிபதி கெட்டு போகாம நல்ல பலமா இருக்காரா. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்போதுமே பாருங்க, கடகராசிக்காரங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க. எப்படி நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், தன்னம்பிக்கையான குணம். எப்படி கடகராசியை பொறுத்தவரை இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எத்தனை பேர் கடகராசியில பிறந்தாலும் பாருங்க, நீங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. எப்படி லட்சியவாதிகள், லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தான். நல்ல ஒரு திறமையான குணம் கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த வக்ர கால சனி, இது வந்து உங்களுக்கு யோக சனி, கெட்ட சனி பகவான் கிடையாது. எல்லாருமே சனி பகவானை கண்டு தானே பயப்படுறீங்க. தயவு செய்து கடகராசிக்காரங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு அவர் நல்லது மட்டும் தான் பண்ண வர்றாரு, கெட்டது பண்ண அவர் வரல. ஒருவேளை கெட்டது பண்ணணும்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தா கெட்டது பண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது. கெட்டதுன்னா என்ன பண்ணிருக்கும், இதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணியிருக்கும்? திருமண தடையை கொடுத்துருக்கும். நீங்க கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு திருமண தடை மட்டும் இருக்கு பாருங்க. சனி பகவான் யாரு ஜாதகத்துல கெட்டு போயிருக்காரோ, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், திருமண கிரத்துல கண்டிப்பா ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். ஒரு வருஷமா திருமணம் வரணும் பார்த்துட்டு இருப்பீங்க, வரணும் அமையமா இருக்கும். எத்தனை பேர் கடகராசி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கேளுங்க. நீங்க திருமணமா, நண்பரா, உங்களுடைய நண்பர் எத்தனை பேர் உங்களை நண்பன் ஏமாத்திருப்பான் தெரியுமா? நீங்க கேட்டுக்கங்க, எத்தனை பேர் நண்பர்கிட்ட ஏமாந்தீங்க மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. அதுல எத்தனை பேர் மட்டும் சொல்றாங்க மட்டும் நீங்க கேளுங்க. எத்தனை பேர் இவங்க பின்னாடி வேலை பார்த்து எத்தனை பேர் ப்ரொமோஷன் வாங்கி போட்டிருக்காங்க, எத்தனை பேர் ப்ரொமோஷன் வாங்காம நீங்க பார்த்த வேலையில இன்னும் இருந்துகிட்டே இருக்கீங்க. நீங்க கேளுங்க, இதையும் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அடுத்து மனைவி கிட்டையும் கணவர்கிட்டையும் ஒரு மன வருத்தம் இருக்க மட்டும் நீங்க கேட்டு பாருங்க, அதையும் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, உங்க மனசு உங்கள்கிட்ட கரெக்டா இருக்கு, வேலை செய்தா, ஒரு குழப்பத்துல இருக்கேன் கேட்டு பாருங்க, அதையும் சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டாக ஒரு 3 மாசம் 4 மாசம் இப்போ ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு நீங்க பண்ணீங்களான்னு கேட்டுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இருக்கும், நடந்திருக்கும். இப்படி மருந்து மெடிசன் எடுத்திருப்பீங்க. மேக்சிமம் 6 மாசம் இல்லை 1 வருஷம் இல்லை அந்த 3 மாசம் இதுக்குள்ள நான் சொல்றேன். அதே மாதிரி வருமான பொருளாதாரம் கண்டிப்பா ஒரு தடங்கள் வந்திருக்கும். ஏதாச்சும் இட பிரச்சனை நீங்க பார்த்துருப்பீங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம், இது இடம் சார்ந்த பிரச்சனைகள். யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ, நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் சொல்ல. யார் ஜாதகத்துல கெட்டு போன அமைப்பு இருந்துச்சோ இது மாதிரி விஷயம் நடந்திருக்கும். நல்ல நிரந்தரமான வேலை கிடைச்சிருக்காது. அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு நடந்திருக்கும். இல்லை உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, எப்படி
வயிறு பெருசாகிறது, இல்ல வயிறுல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இல்ல தாய் மாமா உறவுகிட்ட ஒரு பிரச்சனை பார்க்கறது, இல்ல உங்க மாமனார் மாமியா உறவு ஒரு மனக்கசப்பை பார்க்கறது, இது எல்லாமே தடங்களா இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. இதுல இல்லைன்னு சொன்னாலும் நீங்க திருப்பி கேளுங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இதை நான் ஏன் கடகராசிக்கு நான் திரும்ப திரும்ப சொன்னா, அங்க பலவீனத்தை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்துச்சு, யாரு சனி பவன் சரி இல்லை, குரு பவன் சரியா இல்லை, இது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. நான் சனியும் குரு வச்சுதான் சொல்றேன். இப்ப சனி வக்ரமாகறாரு, அந்த குரு பவன் இங்க பாக்குறாரு. யார் ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்க ஜாதகத்துல நீங்க இதை மட்டும் செக் பண்ணுங்க, வேற எதுவும் செக் பண்ணாதீங்க. சனி வக்ரமாகி குரு பார்க்கணும். ஒண்ணு, உங்க லக்னாதிபதி நல்ல ஸ்தான பலம் வாங்கிக்கணும். 2, இது மட்டும் இருந்தா மட்டும் போதும், நீங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி ஆகும். ஓப்பனா சொல்ல போனா இப்ப வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கணும் தெரியுமா? எப்படி பார்த்தாலும் மீனா வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கேரண்டியா இருக்குன்னு சொல்லுங்க, கேரண்டியா கிடைக்கும் சொல்லுங்க. இன்னும் டேட்டு போட்டு சொல்லுங்க, அக்யூரேட்டா அந்த டேட்டை சொல்லி சொல்லுங்க, கண்டிப்பா இருக்கும். கரெக்டா அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி இல்லைன்னா 19ஆம் தேதி கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போறீங்க. அதுக்கான விஷயம் நடக்க போகுது. ஏங்க வெளிநாடு வெளியூருக்கு மட்டும் இப்ப அது எடுத்தவன கொண்டு போறீங்க கடகராசியை பொறுத்தவரை? ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை தான் நிறைய பயணங்கள் மூலம் தான் சம்பாதிக்க முடியும். அப்ப வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு பாருங்க, ஏன் வெளிநாடு வெளியூர்மாக வேலை உத்தியோகம் நல்ல ஒரு நல்ல அனுகூலமா இருக்கும்னா, வேலைக்கு அதிபதி குரு பகவான் தானே உங்களுக்கு. அவர் சனியுடைய நட்சத்திரம் நிற்கிறாருங்க. நேரம் சனி பவன் 9ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒன்னா அது ஒரு பிளஸ்ஸா? கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி நல்லா தெரிஞ்சுக்கணும், சனி பவன் சுயசாரம் வாங்க போறாரு. எப்படி உத்தட்டாதி நட்சத்திரத்துல போக போறாரு. எப்படி ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ல சுயசாரம் வாங்குறாரு. ஆகஸ்ட் 19ல இந்த குரு பகவான் எப்படி குரு பகவான் புதனுடைய சாரத்தை வாங்க போகுது. கரெக்டா வேலை செய்து பாருங்க. உங்களுக்கு புதன் பாருங்க 3க்கு முயற்சி வெற்றிக்கும் 12க்கு உடையவர். அவருடைய சாரத்தை வாங்கி நேரா சனி பவனை பார்க்கறனால வெளிநாடு வெளியில் வேலை பார்க்குற அனைவருக்கும் டாப்ல போவின்னு காட்டுது. இதான் அமைப்பு, வேற எதையும் வச்சு நான் சொல்றேன். நான் நட்சத்திரத்தை வச்சு அந்த கிரகம் போகக்கூடிய பாதத்தை வச்சு சொல்றேன். இது நடக்கும் உங்களுக்கு. வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இருக்காது. நிறைய எவ்வளவு ஒரு கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனை இப்ப கட்டுவீங்க, நகைய திருப்புவீங்க. எத்தனை பேர் பேங்க்ல நகையை கொண்டு வச்சிருக்கீங்களா வைக்கலையா? எத்தனை பேருக்கு கடன் இருக்கு? அந்த கடன் சுமை இப்ப குறையும் பாருங்க, சூப்பரா குறையும் பாருங்க. ஒரே காரணம் தான் ஏன் கடன் குறையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கான ரீசன் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. நேரா குரு பாருங்க உங்களுக்கு உங்க ராசியில இருக்கிறாரு. 1, அவருடைய பார்வை பாருங்க நேராக 5ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. எப்படி 5ங்கிறது நம்ம ஆசைகள், நம்முடைய குழந்தைகள், குடும்பங்கள் எல்லாமே 5ஆம் இடத்துல நிறைய விஷயம் இருக்கு. அடுத்து 9ஆம் இடம் பாக்கியம். எந்த ஒரு கெட்டது வந்தாலும் தலையோட வந்து தலப்பாட போக சொல்லுவாங்கல்ல, அதனால அவருக்கு அந்த நேரம் இங்க பாக்குறதுனால இங்க கடன் இருக்காது, நகையை அடகு வச்சு நகையை திருப்புவீங்க, பகை இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது எல்லாமே குரு பகவான் இனிமேதான் செய்வார். ஏன்னா 7, 8 கண்டத்தை காட்டக்கூடிய சனி பகவான் இப்ப குருவுடைய பார்வையில அவர் கண்டத்தை கொடுக்கக்கூடிய பலவீனம் ஆயிடுச்சு. எப்படி வக்கரமானா அது நல்லது செய்யும் அர்த்தம். அப்ப அங்க உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு வரைய செலவு உங்களுக்கு இல்லை, நிம்மதியா இருப்பீங்க, கடனை நிற்பீங்க, வருமானம் நல்லா இருக்கும், கணவனுக்கோ மனைவிக்கோ வேலை உத்தியோகம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் இருக்கும், வெளிநாடு வேலை பார்க்கறவங்க நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். எந்த ஒரு தடங்களும் மேக்சிமம் உங்களுக்கு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் இப்போ பக்காவா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளில் டாப் அவங்களை கொண்டு போவார் பாருங்க. படிப்பு கல்வியை பத்தி இந்த வக்ர காலத்துல நீங்க கவலைப்படாதீங்க. சனி பகவானுடைய பார்வை நேரம் 9ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பார்க்கறனால படிப்பு, மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே லாபத்தை சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்த அவருடைய பார்வை 3ஆம் இடத்தை வெற்றி சனத்தை பார்த்து நேரம் 6ஆம் இடத்தை பார்க்கலாம். மேக்சிமம் கெட்டது வராது. ரொம்ப மார்க் வாங்கலாதுன்னு கவலைப்படாதீங்க. இனிமே குழந்தை கடகராசியை பொறுத்தவரை எத்தனை குழந்தை இருந்தாலும் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருங்க. அதுக்கான நேரம் இப்போ சூப்பரா இருக்கு. அரசாங்க வேலை கண்டிப்பா, மத்திய அரசாங்கம் கண்டிப்பா நீங்க உள்ள போறீங்க. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்க வேலை கண்டிப்பா கடகராசிக்குள்ள குடும்பத்துக்குள்ள வரும், வந்தே தீரும், யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க அரசாங்க வேலை மட்டும் எடுத்துக்கூடாது, தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க கடகராசிக்கு நீங்க சொல்லிடணும். எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லிடுங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஜாதகத்தை மட்டும் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து, அப்பா சொத்து, தாத்தா சொத்துல உள்ள வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. சனி பகவான் புதனுடைய சாரத்துல எப்ப போறாருன்னா கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி போறாரு. ஏன்னா புதனாவே வழக்கு தானே. நேரா அவர் எங்க பாக்குறாரு, நேரா 6ஆம் இடத்தை பாக்குறாரு. வழக்கு ஸ்தானத்தை அவர் 10ஆம் பார்வையை பாக்குறாரு. லாபத்தை எந்த ஒரு கேஸா இருந்தாலும், அப்பா சொத்து தாத்தா சொத்து வழக்கு கேஸ் இருந்தாலும் சரி, நீங்க கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணி பாருங்க, அந்த கேஸ்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் இருக்கு. ஏன்னா ஜூலை மாசம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால நிறைய ஒரு பலம் இருக்கு உங்களுக்கு, அதனால சொல்றேன்.
திடீர் யோகம் நல்லா இருக்கு. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதக தசாபதி தொழிலை ஸ்ட்ராங்கா தைரியமா பண்ணுங்க. இனிமேல் நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யும். ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும், லாபங்கள் நல்லா இருக்கும். எப்ப செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வராரோ அப்போ தொழில் சூப்பரா இருக்கும். அதுக்கான தருணம் செம்மையா வேலை செய்யும். உங்களுக்கு பாக்கிய சனி நல்லது மட்டும் தான் கொடுக்கும். என்னால கெட்டது என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. திடீர் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க ஜாதக தசாபதி வந்து லாட்ரி யோகம் எடுங்க, கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் போனா லாட்ரி யோகம் ஏன் சாதகமா இருக்கு நான் சொல்லிடுறேன். நல்லா பாருங்க, லாட்ரி பாகம்ங்கிறது 11ஆம் இடம் தான். 8ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பாக்குறார். அதுவும் புதனுடைய சாரத்தை வாங்கி பார்க்கும்போது கண்டிப்பா 100% லாட்ரி யோகம் ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ஜாதகம் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் துறையில வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், கலைத்துறை, இசைத்துறை எல்லாம் சூப்பராக இருக்கும். கடகராசி கூட நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. பார்த்து இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இல்ல புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையாக இருப்பீங்க, எல்லாத்துலயும் பொறுமையா இருந்து நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. உங்களுடைய பொறுமை இப்ப உங்க பெரிய அளவு உங்க உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகும் இந்த வக்ர காலத்தை பயிற்சி பார்த்து. நீங்க நினைச்ச மாதிரி வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், இடமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணுவீங்க. அதுக்கான தருணம் இப்ப நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. மருத்துவ செலவு, வரைய செலவு, நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை, உத்தியோகம், வருமானம் எதுவுமே சரியா இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கஷ்ட கோஷமா குறையுது. நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். வருமானம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா புனர்பூச நட்சத்திரம் சூப்பரா டைம் இருக்கு. பார்த்து அடுத்து பூச நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். சொல்றதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம். எப்படி பூச நட்சத்திரம் பாருங்க, இந்த வக்ர காலத்துல பாருங்க உங்களுக்கு தான் நல்லது நடக்கும். எப்ப தெரியுமா? ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 10ஆம் தேதி. எப்ப சனிபவன் உத்திரட்டாதியத்துல இறங்குறாரோ திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிஞ்சுன்னு சொல்லுங்க. வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் சொல்லுங்க, வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் சொல்லுங்க. மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த தொழில் வேலையும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப் எல்லாத்தையும் டாப்பா போவாங்க. யாரு? இந்த பூசத்துல பிறந்தவங்க லைஃப் வாழக்கூடிய நாள் ஆகஸ்ட் 10. நிறைய நல்ல விஷயம் இருக்கும் பாத்துங்க. அவர் அங்க சுயசார வாங்கினாரா இங்க நல்ல பலன் வந்துடும். வெளிநாடு, வெளியூர், படிப்பு, தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வருது. அடுத்து ஆயிலி நட்சத்திரத்தை பிறந்தவங்க கவலையப்படாதீங்க. உங்கள்கிட்ட உள்ள அறிவு யார்கிட்டையுமே கிடையாது. ஞானம், அறிவு, பயங்கரமா திறமையான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுடைய ராசியில் குரு பகவான் உங்க நட்சத்திரத்தை எப்போ போறாரு? கரெக்டா ஆகஸ்ட் 19. நல்ல உத்தியோகத்துல பயங்கரமா ஒரு லெவலுக்கு போகக்கூடிய நாள். அந்த நாள் எழுதி வச்சுக்கோங்க. கரண்ட் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, நல்ல காரியம் நடக்கும், நல்ல விஷயம் தேடி வரும். இனிமே எந்த ஒரு கெட்டது இல்லாம உங்களை விட்டு விலகி போய் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும். பார்த்துக்குங்க. யாருக்கு? இந்த ஆயிலி நட்சத்திரம் நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய நாள் ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி. நீங்க தாங்க எல்லாத்துலயும் ஜெயிப்பீங்க. படிப்பு, கல்வி, நிறைய விஷயத்துல ஒரு பெரிய லெவலுக்கு உங்க மூளையை மட்டும் கசக்குங்க. எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் ஆயிலி நட்சத்திரம் இனிமே கிடையாது. இந்த வக்ர சனி நல்லதை மட்டும் தான் உங்களுக்கு செய்யும். ஏன்னா சனியும் புதனும் நட்பு கிரகம், மறந்துடக்கூடாது. நீங்க கவலைப்படாம தைரியமா போய்கிட்டே இருங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.